டாக்டர் மதன் மோகன், கார்டியாலஜிஸ்ட், மலர் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்றைக்கி அவங்களுக்கு 75 வயசு அம்மா. அவங்களுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, மயக்கம் வந்துகிட்டே இருந்தது, அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. 2வது, மூச்சு வாங்கிட்டே இருந்தது. ஸோ இது 2 இதுக்குமே டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று வேல்வு சுருக்கம், அயோட்டிக் வேல்வ் சுருக்கமாக இருந்தது. இன்னொன்று பல்ஸ் கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்குன்னு, அது பல்ஸ் சீராக வராமல் இருந்தது. ஸோ இந்த 2 பிரச்சனையுமே நம்ம ஆப்ரேஷனே இல்லாமல் இன்றைக்கி 2 ப்ரொசீஜர் அவங்களுக்கு மயக்க மருந்து இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று டாவிங்கிறது அயோட்டிக் வேல்வ் பொறுத்துறது. இன்னொன்று பேஸ்மேக்கர், லீட் இல்லாத ஒரு பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர்னு பேர். ஸோ இது 2மே வித்தவுட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க 2 நாளில் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஓல்டு ஏஜில் எல்லாருமே பயப்படுறது ஆப்ரேஷனுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பூம்னு சொல்லலாம். ஸோ இதை அவங்களும் மனசில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ப்ரொசீஜருமே வித்தவுட் சர்ஜரி பண்ணி 2 நாளில் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இது நம்ம முதல் முறையாக இந்தியாவிலே நம்ம ஃபஸ்ட்டாக இந்த 2 ப்ரொசீஜரையுமே அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறது இது முதல் முறையாக இருக்கும். ஒவ்வொரு நாள் சேர்த்து கம்பைன் பண்ணி. வருஷமா எங்களுக்கு தெரியுங்க. என் ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்காரு. இப்போது இந்த மாதிரி இருக்கிற எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு 6 இயர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எதுனாலும் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துடும். அந்த ஆபரேஷன் சொல்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணது. ஒரு 2 மாசமா ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்ற அப்படியே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீ டாக்டரை பார்த்துரு, மதன் டாக்டரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவனுக்கு எது ஒன்றும் டிசைட் பண்ணோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தோம். இப்போ டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் மேக்கர் போடணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் ரொம்ப பயந்துட்டு தான் அந்த ஆப்ரேஷன் கிடையாதுமான்னு சொன்னார். நான் உங்களுக்கு சும்மா வெறும் மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவேன். அதே மாதிரி மயக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் கூட அவளுக்கு அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. 2 டேஸ் கழித்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து வாங்க, அந்த வால்வையும் பொறுத்திடுறேன், உங்கள் நல்ல நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ பயமே போயிடுது, இருந்த பயமே போயிடுது எனக்கு. சரி, நமக்கு டாக்டர் இருக்கார், நமக்கு என்ன பயம்ன்ற ஒரு தைரியம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த வால்வு பொருத்தினாருங்க. அதுவும் ஒன்றுமே தெரியாது. உள்ளே போனது தான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பண்ணாங்க எது பண்ண ஒன்றுமே தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றது எனக்கும் என்ன, நான் டாக்டரை கேட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு பண்ணுறது தான் அவர். சரி, இப்போ எப்படி மயக்கம்லாம் வருதா திருப்பி உங்களுக்கு? மயக்கம்லாம் கிடையாது. இப்போ நல்லா இருக்கேன். ஒரு 4 தடவை விழுந்துட்டேன். ஒரு தடவை வீட்டு படியில் ஏறி படியிலேருந்தே உருண்டு கீழே விழுந்தேன். கோவில் போயிருந்தேன். அந்த அப்பா தான் ஒரு நெஞ்சிலேருந்து எனக்கு சரி பண்ணி விட்டாங்க. வெயிட் பண்ணேன், கார் பார்க்கிங் வரணுமென்ட்டு. அப்படியே மல்லாக்கா விழுந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 3rd அப்போ ஒரு சமயம் விழுந்துட்டேன். சரி, இப்படியே எனக்கு ஒரு பயம் மட்டும் இருந்தது, என்ன பண்ணுவாங்களோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4வது மயக்கம் விழுந்தப்போ அது எந்த இடத்துல பட்டதுன்னு தெரியல, பிளட்டு வந்துடுது. அப்போதான் எனக்கு ரொம்ப பயம் வந்துடும். சரி, நம்ம போயிடுவோம் டாக்டர்கிட்ட, இவ்வளோ தூரம் நம்மளுக்கு டாக்டர் தைரியம் கொடுக்கும்போது போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு அட்மிட் ஆனவங்க. புதன்கிழமை மார்னிங் பண்ணிட்டேன். 1 ஹவர் தான், ஒன்றுமே தெரியலை. நடந்து போனது நடந்து வந்தது தான் தெரியும் எனக்கு. 2 டேஸில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், டிஸ்சார்ஜ் பண்ணேன். இதை எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்